பார்ப்போற்றும் பாரத தேசத்தின் ஆசிரிய பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து கொண்டு வருகிறோம். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இன்றைய சமுதாயத்திலே நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். மாணாக்கர்களின் வளர்ச்சிகளை பொறாமைப்படாத ஒரே சமுதாயம் ஆசிரிய சமுதாயம். இன்னும் இந்த உலகத்திலே பல உயரங்களை எட்டி பிடித்தவர்களாயிருந்தாலும், பல உயரமான இடங்களை அலங்கரித்து கொண்டிருந்தவர்களாயிருந்தாலும், அந்த ஆசிரிய சமுதாயத்தினால் அவர்கள் பெற்ற வளர்ச்சியை அவர்கள் மறவாமல், ஒருவேளை பிரசிடெண்டாய், பிரைம் மினிஸ்டராய், நீதிபதிகளாய், மாவட்ட ஆட்சியாளர்களாய், எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் ஆசிரிய பெருமக்களை கனப்படுத்துகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, நன்றாய் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம், உலகில் 2 புனிதமான இடங்கள் உண்டு என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையிலே ஒருவன் உயிரை பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையிலே அவன் அறிவை பெறுகிறான் என்பதாய் அறிந்திருக்கிறோம். என் அருமையான என் அன்பு உள்ளங்களே, இந்த ஆசிரியரின் வகுப்பறைக்கு வருகிற ஒரு சில நேரங்களிலே அந்த அருமையான போதிக்கும் போதகர்கள், ஆசிரியர்கள் கொடுக்கும் அறிவுரையை கேளாதபடி அல்லல் தட்டி அவர்கள் தன் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்த இறைவன் அருமையான ஒரு வாலிபனாய் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் அது நிமித்தமாய் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டார் என்பதை அறிந்திருக்கிறோமே. அதோடு மாத்திரமல்ல, அவர் வாழ்ந்து காண்பித்த அந்த நாட்களிலே அருமையான ஒரு மாணாக்கன் அவரை தேடி வருகிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நன்றாய் கவனியுங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நல்ல மாணாக்கனாய் அவன் அப்படியே கேள்வி கேட்கிறான். அதற்கு அருமையான பதில் வருகிறது. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்பதாக. மீண்டும் அவன் கேள்வி கேட்கிறான். அவரை நோக்கி எவைகளை என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இவைகளையெல்லாம் இயேசு சொன்னவுடனே அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேனே, இன்னும் என்னிடத்திலே குறைவு என்ன என்று கேட்கிறான். மறுபடியும் தன்னை அர்ப்பணிக்கிறான், தாழ்த்துகிறான், வெறுமையாக்குகிறான். இன்றைக்கு ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கர்களிடம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். தாழ்மை என்கிற அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்ல கவனிங்க. அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? அந்த அருமையான மாணாக்கன், அந்த அருமையான வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. ஆண்டவர் பாருங்கள், இப்பொழுது என்ன சொல்லுகிறார்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள், அரிது என்றுதான் சொல்லுகிறார். இந்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் வர முடியாது என்று சொல்லவில்லை. அதோடு மாத்திரமல்ல, இப்பொழுது மேலே பார்த்த வசனங்களிலெல்லாம் இவன் கேள்வி கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாய் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வருகிறான். ஆனால் அந்த கடைசி கட்டத்துக்கு வருகிற பொழுது அருமையான போதகர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க மனம் இல்லை. இவன் அப்படியே என்ன செய்கிறான்? மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால்
அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று வேதம் பதிவு செய்கிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படியே பல ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் நீங்களும் நானும் நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம். கடைசி கட்டம் வரும் பொழுது சில முடிவுகளை தைரியமாய் எடுக்க மனதில்லாமல், இந்த உலகம் எனக்கு போதும் என்று சொல்லி உலகத்தின் மீது நாட்டத்தையும் ஐக்கியத்தையும் வைத்து கொண்டவர்களாய் உதாசீனப்படுத்தி இயேசுவை விட்டு தூரம் போனவர்களாய் காணப்படுகிறோம். இந்த அருமையான வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறான். இதை இவன் விட்டு கொடுக்க மனம் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இதை இவன் ஒருவேளை விட்டு கொடுத்திருப்பான் என்று சொன்னால், இயேசு சொன்னபடி இவன் செய்திருப்பான் என்று சொன்னால், இவன் இழந்த இழப்புக்கு பதிலாய் பன்மடங்காய் இயேசு இவனுக்கு திரும்ப கொடுத்திருக்க கூடும். இந்த அருமையான ஆசிரியர் சொன்ன வார்த்தையை கேளாமல் போன இந்த மாணாக்கனை போல இன்றைக்கு ஒரு சிலர் அறிவை பெற முடியாதபடி அல்லல் தட்டினவர்களாய், தன் வாழ்க்கையை தொலைத்து போனவர்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கிறோம். என் அருமையான மாணாக்க செல்வங்களே, என் அருமையான மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நமக்கு தருகிற நல்ல ஆலோசனைகளை கேட்டு கீழ்ப்பிடிந்து அப்படியே நீங்களும் நானும் முன்னேறும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர் அல்லவா, நல்ல போதகர் அல்லவா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. இந்த அருமையான போதகர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை உள்வாங்கினவர்களாய், ஒரு நல்ல முடிவு எடுக்கிற மாணாக்கர்களாய் நீங்களும் நானும் திகழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் விரும்புகிற வண்ணமாய் நாங்கள் தீர்மானம் எடுத்து நாங்கள் சொர்க்கலோகத்தை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.